எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சென்ராயன். பிரஸ் மீடியா சீனியர் பத்திரிகையாளர்களும் ஜூனியர் பத்திரிகையாளருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வந்து பெரிய பெரிய ஆட்கள், ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷன், நல்லா சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்க எல்லாரும் பெரிய மனுஷங்க எல்லாரும் இருக்காங்க. உண்மையிலே அவங்களெல்லாம் பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குற்றம் தவிர், இந்த குற்றம் தவிரில் வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு சூப்பர் ரோல் கொடுத்துருக்காங்க. நானும் பிரமாதமாக பண்ணியிருக்கேன், எல்லாரும் சொன்னாங்க. பாண்டுரங்கன் சார் வந்து நான் கேட்ட உடனே வந்து நல்ல நல்ல அமௌண்ட்டு கொடுத்தாரு, நல்ல சம்பளம் கொடுத்தாரு. உண்மையிலே எனக்கு மட்டும் கொடுக்கலங்க, எல்லாருக்கும் சூப்பராக நல்லா பார்த்துக்கிட்டாரு. சாப்பாடு, ரூம்பு, ஃப்ளைட்டு, காரு நல்லா அழகாக பார்த்துக்கிட்டாரு. நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அது ரங்கன் ரொம்ப சூப்பர், நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஹீரோ சார் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க, ஹீரோனி சூப்பராக பண்ணாங்க. அண்ணன் சரவணண்ணன் கலக்கிட்டார். ஜார்ஜ், வினோதினி மேடம், நான், டைரக்டர் சார் வந்து கஜேந்திரன் சார் வந்து ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு காட்சி வந்து இந்த ஒரு டைலாக், இந்த டைலாக்ல வேறு ஏதோ ஒன்று போட்டு ஒரு ஐடியா பண்ணி ஒரு சூப்பராக திரைக்கதை வந்து பண்ணிட்டாங்க. ரொம்ப படம் நல்லா வந்திருக்கு. நான் கேட்டேன், இந்த கதை கேட்ட உடனே என்னுடைய ரோல் கேட்டதுக்கப்புறம் இந்த ஷூட்டிங்கெல்லாம் எங்கேண்ணே இருக்குது, நம்ம ஃபுல்லாக முழுக்க இந்த ஊரில் தான் என்ன எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை எல்லாம் பெங்களூரில் தான் ஷூட்டிங் அப்படின்னாங்க. ஓ, பெங்களூரில் தான் ஷூட்டிங்களா, சரிங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வந்து ஒரு 4 வார்த்தை, ஏன்னா பெங்களூருன்னா கன்னடம் இல்லையா, அப்போ அந்த கன்னடத்தில் வந்து ஒரு 4 வார்த்தை நம்ம கற்றுக்கிட்டா அங்கே போய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 4 வார்த்தை ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு வார்த்தையாக கற்றுக்கிட்டேன். ஏனி, பந்தி, எல்லி, ஒய்தாயி, ಊಟ ಇದೆಯಾ, சென்னைக்குதேவா, யாத்ரு, அப்படி இப்படிலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டேன். யாரோ ஏன்னா நம்மளை கேட்டாங்கன்னா ஒரு மரியாதையாக கன்னடம் பேசினா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும்ல அப்படி நினச்சி நானும் ஒரு 4 வாரத்தை கன்னடம் கற்றுக்கிட்டு அங்கே போயிட்டேன். நானும் வந்து அவங்க யாரோ என்கிட்ட வந்து கன்னடம் பேசினா நானும் கன்னடம் பேசணும் தான் நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் அங்கே போய் ஒருத்தர் கூட கன்னடம் பேசலைங்க, எல்லாரும் தமிழ் தான் பேசுகிறாங்க. அப்போ தான் நினச்சேன், அடடடா நம்ம கற்றுட்டு வச்சிருந்த கன்னடம் வந்து வேஸ்ட்டாக போச்சுன்னு. உண்மையிலே சொல்கிறேன், அங்கே வந்து பெங்களூரை பொறுத்த வரைக்கும் கன்னடம் மட்டுமே கிடையாது, நல்ல அழகாக கன்னடம் பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க, தெலுங்கு பேசுகிறாங்க, மலையாளம் பேசுகிறாங்க, கன்னடம், தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க. என்னை போயிட்டு அண்ணா எல்லி இது அண்ணே நீங்கள் அந்த படத்தில் சூப்பராக கலக்கிறீங்க அண்ணே, அவங்க கூட செல்ஃபி அண்ணே நீங்கள் சூப்பராக பண்ணீங்க, எல்லாரும் தமிழை பேச. இல்லை, நான் உங்களுக்கு வேண்டி தான்டா நான் கன்னடம் கற்றுட்டு வந்தேன், ஏதாவது நான் என்கிட்ட பேச விடுங்கடா, பேச விடுங்க அப்படியே யாருமே பேச விடலை. அந்தளவுக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து கன்னட மக்கள் வந்து தமிழ் வந்து அழகாக பேசுகிறாங்க, தமிழ் மக்களும் வந்து கன்னடம் சூப்பராக பேசுகிறாங்க. அது அது ஒரு ஒரு இன்டர்வியூவில் கூட வந்து எஸ் சார் வந்து சொல்லியிருப்பார், அதாவது வந்து இது கன்னடா, இது மலையாளம், இது தெலுங்கு, இது தமிழ், இது ஹிந்தி அப்படின்னு. அது முன்னாடி எப்படி இருந்துச்சா எங்கே இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இப்போ எல்லாமே பேன் இண்டியா, இப்போ எல்லாமே நம்ம மக்கள் எல்லாம் ஒன்றாயிட்டோம். அதனால நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போம். ஜெய்ஹிந்த் ஒன்று. பிறகு குற்றம் தவிர். இப்போ குற்றத்தை வந்து என்ன எனக்கு சொல்ல தெரியாது, இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நிறைய ஊரில் நிறைய இடத்துல குற்றத்தை வந்து அப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அந்த அங்கெல்லாம் வந்து 28 பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன மனசாட்சி இருக்கா இல்லைன்னு தெரியல. அதனால வந்து இந்த குற்றத்தெல்லாம் வந்து கொஞ்சம் வேணாம், குற்றமே வேணாம். நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருக்கோம், நம்ம கடவுள் புண்ணியத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம், எல்லாம் ஒன்றாவே இருப்போம். எல்லா மக்களும் ஒன்று, எல்லா சாமியும் ஒன்று, அவ்வளோதான். நன்றி, வணக்கம். ஜீசுப்படி மஸ்து மஸ்து மீண்டும் முக்காப்பில் ரகமாக கிட்டு ராங்கலம் ஜனம. எனக்கு ஊர் கொடுத்த உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய 2வது வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும், முக்கியமாக மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பாவங்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் முன்னால் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும், முக்கியமாக தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய 3வது வணக்கம். என்னுடைய பேச்சில் நிறை இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. சினிமா 19th செஞ்சுரியில்
இந்த சினிமா உருவாகியது. அதாவது சினிமாட்டோகிராஃபி ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து சினிமா அப்படின்னு சொல்லி வந்தது. செல்லுலாய்டு அப்படிமோ நம்மெல்லாம். இதை கண்டுபிடித்தது சார்லஸ் ரெனால்ட். அதன் பிறகு 1864 வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள். அதன் பிறகு லூமியர் பிரதர்ஸ். அதன் பிறகு இந்தியாவில் தாதா சாஹிப் பால்கே அப்படின்னு நிறைய அந்த ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. நம்ம எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லணும். இந்த சினிமா அப்படிங்கிறது தான் இந்த நாட்டையே உருவாக்கும். ஏன்னா நம்ம ஒரு மாஸ் மீடியா அது. அந்த சினிமாவை இப்போ பெங்களூர்ல இருந்து நம்மளுடைய தயாரிப்பாளர் திரு பாண்டுரங்கன் அவர்கள் இவ்வளவு நடிகர்களையும் வச்சு அதை தயாரிச்சிருக்காருன்னா பெரிய விஷயம். ஏன்னா தம்பி சென்றாயன் சொன்ன மாதிரி அது வந்து பெங்களூர்ல போனாலும் பூரா தமிழ் நடிகர்கள் தான். ஏன்னா சித்தப்பு சரவணன், அப்புறம் வந்து சென்றாயன், அண்ணாச்சி காமராஜ், நம்மளுடைய சாய் தீனா, ஜார்ஜ், மேடம் வினோதினி, அப்புறம் தம்பி ரிஷி எங்கள் ஊருக்காரரு, அப்புறம் ஆராத்யா, எல்லாம் இதெல்லாம் ஒன்று சேர்த்து எங்களுடைய இயக்குனர் கஜேந்திரன் சரியான ஒரு இயக்குனர். ஏன்னா ஒரு காட்சியை எடுக்கிறதுக்கு அவ்வளவு மெனக்கட்டு இருக்கிறார். விடவே மாட்டார் திருப்தி ஆகிற வரைக்கும். ஏன்னா ராத்திரி 2 மணி ஆனாலும் விட மாட்டார். சார் 2 மணி ஆயிடுச்சு சார், காலைல வரணும் சார், விட மாட்டார். மிக சிறந்த ஒரு இயக்குனர். நன்றி சார். தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல தயாரிப்பாளர். ஏன்னா இந்த மாதிரி இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள்லாம் வரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து சினிமா சொல்லும் பெரிய ஸ்டார் இருந்தா தான் ஓடுன்னுலாம் சொல்றாங்க. கதை இருந்தா தான் ஓடும். அந்த கதையை வந்து அந்த இயக்குனர் மிக சிறப்பாக கொடுத்திருக்கிறார். அது இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல அந்த தயாரிப்பாளர் பாண்டுரங்கன் சாருடைய டீம் ஒட்டுமொத்தம் ஒரு டீம். ஏன்னா ஒரு விஷயம் வந்து சக்சஸ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் அந்த டீம் தான். பாண்டுரங்கன் சாருக்கு மிக சிறந்த ஒரு டீம் இருக்கு பின்னாடி. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்க படம் எடுங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், நான் அதாவது எந்த ஒரு தொழிலையும் விடாம நம்ம பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த தொழில் நம்மளை கையை விடாது. அதனால நீங்க தொடர்ந்து வந்து படம் எடுக்கணும். இல்லை மேடையில் மிக சிறந்த இயக்குனர்லாம் இருக்கிறாங்க, அரவிந்தராஜன் இருக்கிறாங்க. ஏன்னா கேப்டனுக்கு ஊமை விழிகன்னு ஒரு மிக சிறந்த படத்தை கொடுத்தவர். இப்போ ஒரு படம் எடுத்துட்டு இருக்கிறாரு. அதில் நானும் ஒரு சின்ன வேஷம் நடிச்சிருக்கிறேன். தேசிய தலைவர்னு பேரரசு சார் இருக்கிறாங்க. திருப்பாச்சியில் எனக்கு ஒரு அருமையான ஒரு காமெடி சீன் கொடுத்தாங்க. பேசாம ஊருக்கு வந்தமா போனமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் விஷயத்துல தலைவரடி, எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான், 10 ஆடை வெட்டுறது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு சீனை கொடுத்து இன்னைக்கு நான் நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கு காரணம் இயக்குனர் பேரரசு அவர்கள். அப்புறம் ராஜகுமாரன் சார் சொல்லி ஆகணும். நானும் அவரும், ஏன்னா அவரு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரும்போது நான் வந்து அந்த படத்தில் அசிஸ்டன்ட் கேமராமேனாக வேலை செஞ்சேன். கோகுலம்னு ஒரு படம் 1991. அப்புறம் இப்போ இந்த குற்றம் தவிர இன்றைக்கு நாயகன் நம்மளுடைய அண்ணன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். ஏன்னா நம்ம வந்து அந்த அவருடைய பாடல்கள்லாம் கேட்டு இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அவரே ஒரு குத்தாட்டம் பயங்கரமாக ஆடி இருக்கிறாரு. ப்ரொடியூசரை வேற ஆட வச்சிருக்கிறாங்க. அதாங்க பெரிய திறமை. அது அருமையா ஆடி இருக்கிறாருங்க. உண்மையிலே சொல்றேன், நம்ம அண்ணன் காமராஜ் அண்ணன் பின்னாடி இருந்து ஆடுறாரு, அவரை விட இவர் சூப்பரா ஆடி இருக்கிறாரு. அருமையான ஒரு 2 சாங்கு குத்துப்பாட்டு, அதே மாதிரி அம்மா சாங்கு ரொம்ப நல்லா இருந்தது. பத்திரிகை நண்பர்கள் இந்த மாதிரி படங்களுக்கு நீங்க நிச்சயமா வந்து ஆதரவு கொடுக்கணும், கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வரணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. பேச்சில் நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனம் அந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கொஞ்சம் லேட்டு என்ன மன்னிச்சிருங்கண்ணா எல்லாரும். அப்புறம் மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள்ண்ணா டைரக்டருக்கு எல்லாருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது படம். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சென்றாதுன்னு சொல்லிட்டாப்புல. இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் படம் நடிக்க நிறைய இடத்துல போகும்போது டைலாக் பேப்பர்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் ஸ்கிரிப்ட் புக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது டேரக்டர்கிட்ட. நாளைக்கு இன்னும் நான் டைலாகு அப்படின்னாரு. அங்கே வச்சிடலாம்
கடைசியில் பார்த்தா டைலாக் பேப்பரே இல்லாமல் மொத்த படத்தையும் முடிச்சிட்டாரு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது படம். டைரக்டர் சார், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பாண்டு சார், அப்புறம் பிரகாஷ் அண்ணன், அண்ணன் நம்ம இன்ப அண்ணன், எல்லோரும் வந்து ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. நான் உண்மையாகவே வந்து பெங்களூர் போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். முதல்ல நான் பெங்களூரில் போய் படம் பண்ணுறதுக்கு காரணமாக வந்து மீசராஜன் அண்ணன் தான் காரணம். முதல்ல தேங்க்ஸ்ண்ணா. அதுக்கப்புறம் தொடர்ந்து பெங்களூரில் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தேன், என்னை கூப்பிட்டாங்க. அப்புறம் இப்போது எனக்கு வந்து பெங்களூரில் வந்து மிகப்பெரிய ஒரு பலம்னா அது பிரகாஷ் பழனி அண்ணன் தான். அப்புறம் பாண்டு அண்ணன், எல்லாருமே வந்து நிறைய அங்கே நம்ம அங்கே போய் ஏதாவது ஒரு ஹோட்டலில் இருக்கிறோம் தங்குறோம் அப்படின்றலாம் இல்லாமல் அவங்க வீட்டு பையன் மாதிரி நம்மளை உட்கார வச்சுட்டு நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா கவனிச்சு அனுப்பிச்சாங்க. நல்ல படம் நல்லா வந்திருக்குது. என்னுடைய ரோலும் நல்லா இருந்தது. எனக்கு துணையாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் சாருக்கு, ஸ்ரீகாந்த் சார்கிட்ட, அப்புறம் என் பண்ண அண்ணன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரிஷி சாருக்கு, அப்புறம் ஹீரோயின் மேடம் வேறு லெவலு. ஒரு நாள் கூட எங்ககிட்ட பேசுனதே கிடையாது ரிஷி வந்து ஹீரோயின் மேடம். நாங்களும் ரொம்ப நாளாக பேசுகிறோம் ட்ரை பண்ணேன். இப்போ போய் மேடையில் போட்டோம், என்னை பற்றி நல்லபடியாக சொல்லுங்கள். எப்படி சொல்லுவேன் ஹாய் கூட சொன்னதில்லை சார், குட் மார்னிங் மேடம்ன்றான் அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் 1.5 மணி நேரம் ரிஷி சார்கிட்ட பேசினிருப்பாங்க, நம்ம எதுவும் கேட்டதே இல்லை. நானும் பரவாயில்ல, சென்ட்ராய்கிட்ட அவ்வளோ நேரம் பேசுவாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க சார். ஆமாம். அப்புறம் காமராஜர் அண்ணன் எல்லாருக்கும், மேடம் எல்லாருக்கும் என்னுடைய, யாராவது விடுபட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்க வேணாம், நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்ல படம், குற்றம் தவிர நிறைய விஷயங்கள் இந்த சமூகத்தில் நிறைய குற்றங்கள் இருக்குது, நிறைய நமக்குள்ளே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. நல்ல சிந்தனைகளும் நல்ல அறிவும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. இங்கு வந்திருக்கும் லெஜெண்டரி டைரக்டர்ஸ் அனைவருக்கும், மேடையில் வீட்டிற்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும், பிரஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்கள். மற்றும் மீடியா நண்பர்களுக்கு ஒவ்வொரு முறையும் வந்து எங்களுடைய படைப்புகள் அனைத்துக்கும் ஒரு சப்போர்ட் அளிக்கக்கூடிய வகையில் வந்து அழகாக கவர் பண்ணுறதுக்கு முதல்ல என்னுடைய முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, என்றைக்குமே வந்து சென்றாயன் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு படத்துக்கு வந்து அடித்தளம் அப்படின்னு நான் நினைப்பேன். பல படங்கள் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசரை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே நமக்குள்ளே ஒரு பயம், ஈவன் ஒரு ஆடியன்ஸாக நமக்கு ஒரு இருக்கேன், இந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு போய் இவங்க சேர்த்துருவாங்களா அப்படின்னு. அந்த வகையில் பாண்டுரங்கன் சாரை மீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் வந்து சுத்தமாக போயிடுச்சு. ஏன்னா முதல்ல வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து பெங்களூர்லேருந்து அவர் வந்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் சென்றாயன் பிரதர் சொன்ன அதே ஒரு விஷயந்தான், அழகாக அதுக்கு வந்து ஒரு பிளானிங் பண்ணி ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் அழகாக அவர் செலக்ட் பண்ணி, இன்றைக்கி கூட காலையில் 2 தடவை எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு, இன்றைக்கி ஆடியோ லான்ச் இருக்குது, கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு. அந்தளவுக்கு எல்லாத்தையும் அவரே ஃபாலோ பண்ணி பண்ணுறதுல அவர் எந்த விஷயத்தை அவர் எடுத்தாலும் சிறப்பாக முடியும் அப்படிங்கிறதுக்கு பாண்டுரங்கன் சார் வந்து ஒரு பெரிய உதாரணம். அந்த ஹார்ட் ஒர்க்கை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பெங்களூரில் ஒர்க் பண்ணும்போது, அந்த படத்தில் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது கேஷுவலாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஷூட் பண்ணோம். கேட்டால் என்னுடைய ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல் அப்படிம்பாரு. ஒரு ஏரியாவில் ஷூட் பண்ணிகிட்ருப்போம், இது நம்ம ஃப்ரெண்ட் ஏரியா தான், பெர்மிஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களே கொடுத்துருவாங்க. அப்புறம் இன்னொரு ரோட்டில் வந்து ஷூட் பண்ணிகிட்ருப்போம். அதான் தெரியும், அதான் பிரகாஷ் பழனி சார் தான். ஆமாம், ஒரு ஹோட்டலில் ஷூட் பண்ணியிருந்தோம். ஹோட்டலில் எங்களெல்லாம் தங்க வச்சுருந்தாரு. கேட்டால் இது எங்கள் ஃப்ரெண்டோட ஹோட்டல் தான். அந்த வகையில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு விஷயம், நானும் அதை வந்து இன்ஸ்பயர் ஆகி கண்டிப்பாக என் வாழ்க்கையில் பண்ணணும்னு நினைக்கிறது இவர் சேர்த்துருக்கக்கூடிய உறவுகள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன படம் தான் இது. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், அரங்கம் நிறைந்திருக்கிறது, மேடையும் நிறைந்திருக்கிறது. இந்த மாதிரி நிற்க கூட இடம் இல்லாமல் ஆட்கள் நின்றுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது பெங்களூர்லேருந்து ஐ திங்க் பாதி பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ உறவுகளை அவர் வந்து சேர்த்து வச்சிருக்காரு. அதுக்கு வந்து கிரேட் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இந்த உறவுகள் மட்டுமே வந்து உங்களுக்கு அந்த படத்துக்கான சக்ஸஸை கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக தோணுது. 3வது விஷயம் நான் சொல்ல வேண்டியது, சைந்தவி பார்த்து எனக்கு பெரிய பொறாமை. எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு தாத்தா, நான் என் தாத்தா 2 தாத்தாவில் ஒரு தாத்தாவை பார்த்ததே கிடையாது. இன்னொரு தாத்தா நான் பிறந்த கொஞ்ச நாள்லேயே இறந்துட்டார். ஆனால் ஒரு குழந்தைக்காக அந்த குழந்தையுடைய டேலண்ட்டை வந்து கண்டறிஞ்சு அந்த குழந்தைக்காக நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக சைந்தவிக்கும் அது பெரிய ஒரு பெருமை, அவர்களுடைய குடும்பத்துக்கும் மிகப்பெரிய பெருமை. உண்மையிலுமே எனக்கு வந்து சைந்தவி பார்த்து அந்த விஷயத்தில் பொறாமையாக இருக்குது. ஆனால் அந்த குழந்தை அவ்வளவு அழகாக நடிச்சிருக்கு. இன்னைக்கு விழாவுடைய நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார்,
எனக்கு மிகப்பெரிய பெருமை என்னென்னா, தேவா சார்லாம் நம்ம ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும். நம்ம சமீபத்தில் கூட அவருடைய அந்த ரீல்ஸ் எல்லாம் போடும்போது நான் அவரோட ரீல்ஸாக எனக்கு வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் நான் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். அதாவது ஸ்ரீகாந்த் தேவா சார் இசையில் நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். அதுலேயும் நம்ம எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு பாட்டில் வந்துட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுவோம் அப்படின்னு. அந்த வகையில் எனக்கு மிக அழகான இந்த ஒரு அம்மா சாங் அப்படிங்கிற ஒரு சாங்கை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அந்த லிரிக்ஸை எழுதின கு கார்த்திக் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா ரொம்ப அழகான வார்த்தைகள், ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த பாட்டும். கஜேந்திரா சார் டைரக்டர், அவரை பற்றி சொல்லணும். இப்போ தீனா சார் சொன்னார் டைலாகே அவர் வந்து கொடுக்கல அப்படின்னு. ஒரே ஒரு காரணம் தான் தீனா சார், அவருக்கு தமிழ் எழுதவே வராது. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அவர் வந்து கன்னடாவில் படித்து, கன்னடா மீடியமில் படித்தவர், பெங்களூர்லேயே பிறந்து வளர்ந்ததான். தமிழ்னாலும் அவர் பெங்களூரில் தான் பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு தமிழ் எழுதவே தெரியாது. ஆனால் அதையும் மீறி ஒரு தமிழராக இருந்து ஒரு தமிழ் படத்தை இயக்கியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம், பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாரு. அந்த கதையோடைய ஒவ்வொரு இதையும் அவர் எந்த அளவுக்கு சினிமாவை ரசிக்கிறார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா நைட்டு 2 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சாலும் ரூமுக்கு போயிட்டு ஒரு 20-30 நிமிஷமாவது ஒரு படத்தோட பாதியாவது பார்த்துட்டு படுக்கிற அந்த அளவுக்கு சினிமாவுடைய ஆர்வலர். அவருக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது. நான் இதை சும்மா சொல்லலை, நான் பார்த்த வரைக்கும், நான் டப்பிங் பேசின வரைக்கும் நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஐ எம் சேயிங் திஸ் வித் ஆல் மை ஹார்ட். இது ஒரு சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. கூட நடித்த அனைத்து நடிகர்களும் சிறப்பாக பணியாற்றியிருக்காங்க. இங்கே ஒருத்தர் வரல இன்னைக்கு, அவரோட நடித்ததும் எனக்கு, அவர் காம்பினேஷன் நடித்தது எனக்கு ரொம்ப இது. அதாவது நம்ம நாகேஷ் அவர்களுடைய மகன் ஆனந்த் பாபு சார், அவரும் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அவரும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. இந்த படம் வந்து சிறந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சக்ஸஸை வந்து அளிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரேயர்ஸ், என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் தெளிவாக முழிச்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் 2 நிமிஷம் தான் சொல்லி மேடமே சொல்லி அனுப்பிச்சாங்க. எல்லாரும் படத்தை பற்றி நிறையா சொல்லிட்டாங்க. டைரக்டர் பற்றி, ப்ரொடியூசர் பற்றி எல்லாரும் சொல்லிட்டாங்க. நான் வந்து ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்ன பிரதர் ரிஷி பிரதர் வேண்டுகோள் நான் வைக்க விரும்புகிறேன். ஏன்னா இது இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்பொழுது ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் போஸ்டர்ஸாக வந்துச்சு. நீங்கள் எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் போஸ்டர் ரிஷி பிரதரும் சரி நானும் சரி இது ரிலீஸ் பண்ணுவதற்கான மிக முன்னணி நடிகர்கள் எல்லாரையும் நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணோம். அந்த வகையில் இந்த ஃபீல்டில் ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அந்த வகையில் யாருமே முன் வரலை அப்படின்றது தான் கருத்து. அப்போ நான் ரொம்ப பக்தியான ரொம்ப ப்ரே பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு ப்ரே பண்ணும் பொழுது என் கிருபை உனக்கு போதும் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் என்னுடைய ஜெபத்தில் வந்துச்சு. அப்போ என் கிருபை உனக்கு போதும்னா இதில் யார் வருவாங்க, யார் பண்ணுவாங்க, இந்த படத்தை எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னா, இவ்வளோ பெரிய கிருபை கிடச்சிருக்கு எங்களுக்கு. இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் எங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. அதை கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் முன்னாடி நாங்கள் நின்று பேசுவோன்னு கூட நான் நினச்சி பார்க்கல. அதே மாதிரி எப்பொழுதும் வெற்றி 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 என்று சொல்லும் என்னுடைய அருமை பிரதர் ஸ்ரீகாந்த் தேவாக்கு நீங்கள் தான் இன்றைக்கி நாயகன். உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி பேமெண்ட் எல்லாம் வந்து அட்வான்ஸு நடுவில் அப்புறம் டப்பிங் டைமில் தான் கொடுப்பாங்க. இந்த படத்தில் மட்டும்தான் அன்னன்னைக்கே பேமெண்ட் கொடுத்த எங்களை வந்து மிகவும் பயங்கரமாக சந்தோஷமாக வைத்துக்கொண்டு எங்கள் பாண்டுரங்கன் சார், அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய என்டையர் டீம் இங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே பாண்டுரங்கன் சாரோடைய டீம் தான். இவங்கெல்லாம் தான் ரியல் ஹீரோஸ் பிஹைண்ட் த சீன்ஸ். இவங்களுக்கு தான் ஒரு தடவை நீங்கள் கைத்தட்டிடணும். எல்லோரும் கொஞ்சம் எந்திரிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எங்கள் டைரக்டரை பற்றி சொல்லணும், கஜேந்திரன் சார் வந்து என்னை பார்க்கும்பொழுது வந்து இந்த மாதிரி கவிதா மேடம் சொன்ன மாதிரி நிறையா மீசை வளர்க்கட்டுமா சார், என்ன சார் அப்படின்லாம் கேட்டேன். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் இருக்கும், ஒரு ப்ரூஸ்லி ஃபேன் மாதிரி உங்களை நான் இது டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் ரொம்ப சொன்னார். இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்களோ நீங்கள் அப்படி வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு மல்டி டேலண்டடான ஒரு கஜேந்திரன் சார் வந்து எங்களை அருமையாக வந்து அவர் சொன்ன மாதிரி வினோதினி மேடம், மீசா ராஜேந்திரன் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் பேப்பரே கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாக இந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது என்ன வருதோ தேவையில்லாததை மட்டும் ஆன் ஸ்பாட்லேயே எடிட் பண்ணி சூப்பராக வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்காக கஜேந்திரன் சார் உங்களுக்கு நன்றி. எல்லா நடிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். எஸ்பெஷலி ரிஷி பிரதருக்கு
ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வந்து நான் எப்பயுமே வந்து நான் சொல்லுவேன், வந்து என்னோட எம்ஜிஆர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எங்கே போனாலுமே என்னை மனசில் வச்சு இவர் இந்த கதாபாத்திரத்தில் ப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற ரிஷி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஃபார் திஸ். நீங்கள் ஒண்டர்ஃபுல்லாக இந்த படம் நல்லா பேசப்படும், கட்டாயமாக நல்லா பேசப்படும். ஆராத்யா ரொம்ப ரொம்ப நல்ல கோஸ்டார். என்கிட்டையும் அவங்க ரொம்ப பேசலை. வந்து சாய்தீனா அண்ணன் சொன்ன மாதிரி, இல்லை நான் ஹீரோ ஒரு ஃப்ரெண்டாக தான் பண்ணேன், என்கிட்டயே பேசலை. அப்போ வில்லன் கிட்ட எப்படி பேசுவாங்க? ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரசன்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கவரிங் திஸ் ஒண்டர்ஃபுல் மூவி. கட்டாயமாக இது ரொம்ப நல்ல விருந்தாக இருக்கும். தமிழக மக்கள் என்றைக்குமே நல்ல கண்டென்ட்டுக்கு எப்பொழுதுமே சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த தீர்ப்பு உங்கள் கையில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல்ரெடி மேடம் சொல்லிட்டாங்க, 2 மினிட்ஸ் சொல்லிட்டாங்க. என்ன பேச எனக்கே தெரில. நான் நல்லா பேசுவேன். ஒன்லி இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், ரொம்ப நன்றி. ஏன்னா நான் பண்ணியிருக்க ஐ, மெர்சல், சிங்கம் 3, சுல்தான், இந்த 4 படமே சூப்பர் ஹிட் மூவி. அதில் பயங்கரமாக டேஞ்சராக வில்லன் ஆக்டிங் பண்ணேன். ஆனால் இந்த படத்தில் எனக்கு டான்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, டான்ஸ் பார்த்துருப்பீங்க. எனக்கும் டேலண்ட், டான்ஸு, ஆக்டிங் எல்லாம் நல்லா பண்ணுவேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட்டு தைரியம், 2வது ஐ படம் மூலிமா எனக்கு வந்து சினிமாவில் வந்து நல்ல ஒரு ஸ்கோப் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி நான் வந்து இந்தியன் ஆர்மியில் ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸராக இருக்கிறேன். சாதாரண ஒரு ஃபேஸ்புக்கில் சங்கர் சார், டைரக்டர் ஜாமுவான் சங்கர் சார், அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்து எனக்கு ஐ படத்தில் சான்ஸ் கொடுத்தேன். அந்த படத்து மூலிமா என்னோடய டோட்டல் கேரியர் சேஞ்ச் ஆச்சு. ஒரு சாதாரண மனிதனாக இருந்து இந்த அளவுக்கு உங்கள் முன்னால் நிற்கிறது காரணம் என்னோட தெய்வம் சொல்லுவேன், டைரக்டர் சங்கர் சார். அவங்களுக்கு என்றைக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனால் சாதாரண ஒரு ஆர்மி மேனை வந்து ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்குறதுனா அவர் தான். எந்த ஒரு மனிதரையும் பெரிய அளவுக்கு கூட்டு போகுது சினிமா அந்த மீடியா. இதில் வந்து ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு சாதாரண மனிதர். எங்கள் ஊரில் வந்து திருச்செந்தூர் கோயிலில் சிலுகுப்படி கடை இருக்குது, அங்கே வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்குள்ளே கனவு இருந்தது. அந்த கனவு வந்து எல்லோரும் கனவு கண்டு, அது கனவுக்கு மெயின் காரணமே சினிமா. நான் சினிமா படம் பார்க்காம இருந்தால் நான் ஒரு சாதாரண ஒரு வியாபாரம் இருந்திருப்பேன். அதில் ஏன் சொல்ல வரேன்னா, சினிமா வந்து நம்ம எல்லாம் ஸ்கூலில் போனால் டீச்சர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃபியூச்சரை பற்றி எல்லாம் எஜுகேஷன் பண்ணுவாங்க. அது ரொம்ப பொறுமையாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் சினிமா வந்து நம்ம A to Z சினிமா லைஃப்பில் கற்றுக் கொடுக்கும். நான் இது மூலம் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு ஃபேமிலி, அம்மா அப்பா உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் சினிமா தியேட்டர் போய் கூட்டு போங்க, சினிமா பார்க்க வைங்க. அவங்க நீங்கள் எந்த ஒரு அட்வைஸ் பண்ண தேவையில்லை, சினிமாவே உங்களுக்கு வந்து எல்லாமே லைஃப்பில் எதிர்காலத்தை போட்டு காட்டிடும். அது மூலிமா உங்கள் குழந்தைகள் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து நல்ல அளவுக்கு வருவாங்க. அதால் ஏன் சொல்லுவார்னா, சினிமா வந்து இந்த சொசைட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த அளவுக்கு எடுத்து கொண்டு போகிறதுக்கு மெயின் வந்து இங்கே இருக்க மீடியா, நீங்கள் தான் நல்ல அளவுக்கு கொண்டு போகணும். ஏன் சொல்ல வரேன்னா, சமுதாயம் நல்லா இருந்தால் தான் உலகம் நல்லா இருக்கும், அமைதியாக இருக்கும். 2 நிமிஷம் சொன்னேன்னா என்னன்னு தெரியல. எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் கஜன் சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த். ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் 3 விஷயத்த ஷார்ட்டாக முடிச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. முதல் விஷயம் வந்து நண்பன் ரிஷி, இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் வருது, கண்டிப்பாக நீங்கள் வரணும் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாப்பில் அதோட விட்டார். அதுக்கப்புறம் டக்குனு அடுத்து ஒரு மெசேஜ் வருது. யார் நம்ம ஜார்ஜ் அண்ணன், என்னோட சீனியர் ஆக்சுவலி ஜார்ஜ் அண்ணன். ஸோ நிறைய அசோசியேட்டாக இருக்கும், பட் சில படங்கள் நடிச்சிருக்கோம். அவர் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாப்புல, அந்த போஸ்ட்டுக்கு மேலே ஃபார்வர்டட் அப்படின்னு வந்துச்சு. நான் ஓகே ரைட்டு, தலைவன் 10-11 அமைச்சிருக்கான்னு சொல்லி ஸ்மைல் ஒண்டி போட்டேன். அடுத்து ஒரு மெசேஜ் வருது, வாய்ஸ் நோட்டு, இந்த மாதிரி பிரதர் இந்த கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வரணும், நீங்கள் வாழ்த்துரும் அப்படின்னு சொன்னார். தலைவன் சூப்பராக நமக்கு விஷ் பண்ணி கூப்பிட்டுருக்கானே, கண்டிப்பாக போவோம் அப்படின்னு பார்க்கும்போது லைட்டாக மேலே பார்த்துட்டேன், தெரியாமல் ஃபார்வர்டட் டூ மெனி அப்படின்னு போட்டிருந்தது. அப்போ தான் தலைவனை கண்டுபிடிச்சேன். ரைட்டு ஓகே, ஒரு 10 பேரை சூஸ் பண்ணி தான் அடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. பட் அந்த 10 பேரில் என்னையும் அவர் கன்சிடர் பண்ணி இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். உண்மையிலேயே அது ரொம்ப நான் வேல்யூ பண்ணுறேன். அப்புறம் நம்ம ரிஷி பிரதர் நான் பேச சொன்னேன், டார்லிங் இந்த மாதிரி ஜார்ஜ் நான் இன்வைட் பண்ணியிருக்காரு, நீ படத்தோட ஹீரோ, எனக்கு கூடவே இல்லை ஒரு வார்த்தை கூட அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ சாரி டார்லிங், நான் ஒரு சின்ன ஒரு பெரிய டிப்ரெஷனில் மாட்டிக்கிறேன் அப்படின்னா. என்னங்க டிப்ரெஷன், பேமெண்ட் எதுவும் வரலையா அப்படின்னா, இல்லை அதெல்லாம் பக்காவாக இருக்குதுங்க, சூப்பர் டீம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம படத்தோடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் கூப்பிட்டுருந்தேன், முக்கியமாக எனக்கு நல்ல க்ளோஸான செலிபிரிட்டிஸ். அது அண்டர்லைன் பண்ணி சொன்னதா ஒரு டாப் காமெடியனுக்கு வேறு நான் வந்து அமுச்சு விட்டேன். ஒன்றும் இல்லை, போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்க அப்படி சொல்லி போட்டுருந்தேன். அந்த டாப் ஸ்டார் காமெடியனும் அதை கன்சிடரே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். பிரதர் நீங்கள் 100 பேருக்கு அனுப்புங்க, 10 பேருக்கு அனுப்புங்க, பிரச்சனை இல்லை பிரதர். ஒருத்தர் உங்கள் மனசார வாழ்த்த வந்துட்டாங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் பிரதர்.
அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் வந்தேன். உண்மையிலே அந்த அடிப்படையில் தான் வந்தேன். இப்போ இதில் நடிக்கவே நிறைய பேர் கேட்பாங்க, நீ நடிச்ச படத்துக்கு போ, அப்போ தான் மூஞ்சி வெளியே தெரியும், கண்டென்ட் வெளியே வருவாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. எனக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, எங்களை 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. நானும் நடிகர், அவரும் நடிகர். என்ன சம்பளங்கள் தான் வித்தியாசமே தவிர நடிப்புன்ற துறை எங்களுக்குலாம் ஒன்று தான். இதே தான் எந்த டாப் ஸ்டாரு எல்லா ஸ்டாருக்கும் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, எல்லா ஸ்டாருக்கும் இருக்க வித்தியாசம் நான் வாங்க ரெமுனரேஷன் மட்டுமே தவிர மனசு எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்குது. பட் நம்ம மனசு என்றைக்குமே நல்ல விஷயமா இருக்கும் பிரதர். சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் டீம் சூப்பராக வருவீங்க. முக்கியமாக இந்த படம் வந்து பார்த்தோன்னே உண்மையாக ப்ராமிசிங்காக இருக்குது. அதுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட், நம்ம எல்லாமே ப்ரொடியூசர் சாரை பற்றி சொல்லியிருக்கோம். முதல் முறையாக என் மச்சான் வந்து ஒரு ப்ரொடியூசர் பேமெண்ட் பாக்கி இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருக்கான்னு சொன்னோன்னா கண்டிப்பாக எங்கள் ஐயா தான். சார் உண்மையிலே வாழ்த்துக்கள் சார், உண்மையிலே வாழ்த்துக்கள். ஏன்னா இதை நான் எதுக்கு தைரியமாக சொல்கிறேன்னா, நம்ம பேரரசனெல்லாம் இருக்காங்க சார், ஆர்கே செல்வமணி சார், இவங்களுக்குலாம் தெரியும் சினிமாக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ரகிள். ஒரு நாட் ஓன்லி ஆக்டர்ஸு பட் இருந்தால் டெக்னீஷியன்ஸ்க்குள்ளேயும் அந்த படம் பட்ஜெட்டை மீறி போகும்போது நிறைய இடர்பாடுகளில் வந்து சம்பளம் கொடுத்தே கஷ்டமாக இருக்கும். பட் அதெல்லாம் இல்லாமல் எல்லா கலைஞரும் சந்தோஷமாக வச்சுருக்கீங்க சார். சீக்கிரமாக ஒரு படம் பண்ணுங்கள். டேட் கேலண்டர்லேயே டேட் எல்லாம் பரவாயில்ல, நான் உங்களுக்கு டேட் கொடுப்பேன் சார். நீங்கள் ஃபோன் மட்டும் அடிங்க, ஃபோனில் மிஸ்டு கால் கொடுங்க, நான் வந்துடுறேன் வீட்டாண்ட. தெரியும், ஏன்னா பெங்களூர் மக்கள் அப்படி தான் நல்லா ஒரு வரவேற்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ரிஷி பிரதர் நீங்கள் சொன்னீங்களே, நம்ம படத்துக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச்சுக்கு ராக் ஸ்டார் வரலாவோட பரவாயில்ல, நம்ம ஃபோக்கோட கேங்ஸ்டர் ஸ்ரீகாந்த் ஐயா வந்திருக்காப்புல. அவர் ஒருத்தர் போதுங்க, அண்ணன் ஒருத்தர் போதும். அந்த முகத்தில் மட்டும் நீங்கள் நம்ம லைஃப்பில் எப்பயாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு, சினிமாவில் ஏதோ தோல்க்கிறோம், ஏதாவது ஒரு டிப்ரெஷன் வந்துச்சுன்னா, அவர்கிட்ட நான் ஸ்டேட்டாக கூட சொன்னது கிடையாது. இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் அடிக்கடி பார்க்குற முகம் வந்து ஸ்ரீகாந்த் தேவானந்த் தான். ஏன்னா நான் ஒரு 5 வருஷம் இருக்கும், 5-6 இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 9 இயர்ஸ் இருக்கும்லண்ணே. அது எதுக்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமார் படம் முடிச்சவன் என்னை கூப்பிட்டு வாழ்த்துறான். அவ்வளோ பிடிச்சிருந்தேன், கட்டி பிடிச்சிட்டு எனக்கு டைலாக் ரொம்ப பிடிச்சிருக்காரு தம்பி அப்படின்னாரு. அன்னைக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி பார்த்த அதே பாசம் அன்பு இன்னைக்கும் அண்ணங்கிட்ட கிடைக்குதுன்னா அது அவருடைய தாராள குணம் தான். ஸோ அவருக்காகவும் இந்த படம் வெற்றி பெறணும், அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி வெற்றி. ஓகே ஓகே. கடைசியாக இந்த படத்தினுடைய ப்ராமிசிங் சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் ரோபின் பாஸ்கர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் பரவாயில்ல, என்ன காதில் கேட்டிருக்கணும், வரலன்னா பரவாயில்ல, ஆடியோ அமைச்சிடறேன். ஸோ இந்த குற்றம் தவிர படக்குழு வந்து ஊடக நண்பர்கள் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கான உங்களுக்கு ஒரு பெரிய கடமையும் இருக்குது. அதுக்கு சின்ன படங்கள் பெரிய படங்கள் வித்தியாசம் பார்க்காம திரைக்கு மக்களுக்கு சென்றடையக்கூடிய நல்ல தரமான திரைப்படங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, ஆகவே குற்றம் தவிர. உறவுகள் இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய முடியாது, நல்லா இருக்காது. நம்மை சுற்றி உறவுகள் இருக்க வேண்டும், அதனால் குற்றம் பார்க்கக்கூடாது. இதுதான் எனக்கு இந்த தலைப்பை கேட்டவுடன் மிக சிறந்த தலைப்பாக இருந்தது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, ஆகவே குற்றம் தவிர. இங்கே வந்துட்டேன், சிறந்த தயாரிப்பாளர், எல்லாருக்கும் நல்ல பேமெண்ட்டும் பாக்கி இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இயக்குனர் எல்லோரும் பாராட்டும்படியாக தன்னுடைய மிக சிறந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் நம்ம சரவணன் சார், ராஜேந்திரநாத் சார், இன்னும் எண்ணற்றோர் இங்கே படத்தில் பணியாற்றி மிக சிறந்த நல்ல பங்களிப்பையும் சந்தோஷத்தையும், அவங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நல்லா இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க, எங்களுக்கு எந்த பேலன்ஸ் இல்லாமல் கொடுத்தாங்க என்று சொல்லும் பொழுது ஒரு நல்ல தயாரிப்பாளரை நாம் சென்னையில் இன்று தமிழில் கண்டிருக்கிறோம். பெங்களூரிலிருந்து வந்தாலும் நீங்கள் வந்து இங்கு தமிழர் இவ்வளவு பேரை வைத்து நல்ல தமிழ் படம் எடுத்ததுக்கு உங்களுக்கு மிக சிறந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சார். உங்கள் குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் பங்கு பெற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், நட்சத்திரங்கள், ஹீரோ ஹீரோயின், எங்களுடைய இசை சங்கமத்தின் ஒரு நல் முத்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும், விழாவின் நாயகன். உண்மைதான், அவர் முகத்தை பார்த்தாவே நமக்கு ஃபுல் எனர்ஜி வந்துடும். வெறும் ஃபோட்டோவில் பார்த்தா கூட போதும், நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி. நானும் பல இடங்களில் விழாக்களில் பார்த்திருக்கிறேன், அவரை பார்த்தாவே ஒரு ஃபுல் ஹாப்பினஸ் வந்துடும். அப்படி ஒரு நல்ல ஒரு முகம் உள்ள எங்களுடைய நல்ல ஒரு இசை முத்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்களின் இந்த விழாவில் கலந்து கொண்டதற்கும் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த படம் மிக சிறந்த நல்ல வெற்றி அடையட்டும். ஒரு நல்ல தயாரிப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரும் நமக்கு கிடைக்கட்டும். இந்த விழாவிற்கு வருகை தந்து இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கும் எங்கள் திரைப்பட துறையை சார்ந்த அனைத்து இயக்குநர்கள், பவித்ரன் சார்,
அரவிந்தராஜ் சார், பேரரசு சார், இன்னும் உள்ள அனைவரும் வாழ்த்துவதற்காக காத்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கங்களையும் தெரிவித்து அன்புடன் ராஜகுமாரன். குற்றம் தவிர வெற்றி பெறும். எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். இந்த படம் வந்து கண்டிப்பா ஹிட் ஆகும். ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனால் பாண்டுறேங்க வாங்க. முதல் நாள் ஷூட்டிங் நான் போயிருந்தேன். அந்த பாட்டு தான் நாங்கள் டான்ஸ் ஆடின பாட்டு பெங்களூரில். அப்போ வந்து நைட் கால் ஷீட் அந்த சாங் ஆக்சுவலாக 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 9 மணிக்கு பிரேக் விட்டாங்க. பிரேக் விட்ட பிறகு அது வந்து ஒரு ஸ்லம் ஏரியாவில் நடக்குது. ஸோ ஷூட்டிங்கை பார்க்க அந்த மக்கள் எல்லாமே திரண்டு நிற்கிறாங்க. நாங்கள் ஒரு 100 பேர் க்ரூ, ஆல்மோஸ்ட் 100 பேர் க்ரூ. எல்லாமே டயர்டாகிட்டு ஒரு 9 o'clock 10 o'clock ஒரு பிரேக் விட்ட பிறகு எல்லாருக்குமே சாப்பாடு வந்தது. எங்களுக்கு நாங்கள் ஒரு 100 பேர் இருக்கோம். சாப்பாடு வந்தது. ஆனால் வந்து நாங்கள் சாப்பிட முடியல. ஏன்னா எங்கள் சாப்பாடு எங்கள் கைக்கே வரல. உண்மையாகவே எனக்குலாம் நல்லா பசி. ஏன்னா ஆடி இருக்கேன்ல, அதனால் ஏதோ ஓரளவுக்கு ஆடி இருக்கேன். சாப்பாடு வரல. ஏன் வரலன்ட்டு எல்லோரும் அங்கே எல்லாமே காமராஜன் இருக்கார், எல்லாமே இருக்காங்க. ஏன் வரலன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்லாம் பார்த்தாங்கல்ல, ஷூட்டிங் பார்த்தாங்கல்ல, அந்த மக்களுக்கு அந்த சாப்பாடு கொடுத்துட்டார் சார். இதனால் பலத்த கரகோஷம் கொடுங்க அவருக்கு. அந்த அந்த ஷூட்டிங் பார்த்த மாதிரியே நாங்கள் சாப்பிட போகிறது அந்த சாப்பாடை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக விதவிதமாக அந்த சிக்கனு, இட்லி, தோசை, பாயாலாம் இருக்குது அதில். ஸோ அந்த மக்கள் ஏங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு 100 பேர் சாப்பாடும் கொடுத்துட்டு எங்கிட்ட வந்து அண்ணன் 1 hour வெயிட் பண்ணுங்கண்ணா, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். அந்த நல்ல மனசுக்கு பாண்டுறங்க நல்ல மனசுக்கு இந்த படம் சூப்பராக ஓட போகுது. ஆக்சுவலாக தேங்க்ஸ் மேம். அதே மாதிரி கம்போசிங்லாம் சொல்லவே வேணாம், டான்ஸோட தான் நடக்கும் எப்போதுமே. ஸோ நம்ம கார்த்திக் பிரதர் வந்து சூப்பராக அந்த பாடல் எல்லா படமுமே சூப்பராக எழுதியிருக்காரு. அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக இந்த படத்தின் மூலமாக எனக்கு மிகப்பெரிய உறவு கிடச்சிது. பழனி பிரகாஷன் ரொம்ப நன்றிண்ணே. இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி தான் அவங்களோட டாக்டரோட வெட்டிங் பெங்களூர் பிரம்மாண்டமாக நடந்தது. நான், ஹீரோ சார் எல்லாருமே போயிட்டு வந்தோம். தேங்க்யூ சார் இன்வைட் பண்ணதுக்கு. அப்போ தான் குருஜியும் பார்த்தேன். ரொம்ப நல்ல விஷயம் சார். பேர சார், இந்த படத்தில் வந்து ஒரு அம்மா பாட்டு கேட்டிருப்பீங்க, அப்புறம் வந்து ஒரு குத்துப்பாட்டு கேட்டிருப்பீங்க சார். டைரக்டர் சாரும் ப்ரொடியூசர் சாருமே எனக்கு சிவகாசி மாதிரி பாட்டு வேணும், அதுக்காக தான் உங்ககிட்டே வந்திருக்கேன் நாங்கள் சார். ஆக்சுவலாக சார் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும் சார். ஒரு சாதாரண இசையமைப்பாளராக இருந்து எனக்கு விஜய் சார் படம் கொடுத்து ஒரு மக்களோட எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஆக்கியிருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அண்டு அரவிந்த் சார் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக அதாவது உங்ககிட்ட ரொம்ப லெசன் நான் கற்றுக்கிட்டேன் சார். அப்புறம் சார் ரொம்ப நன்றி சார். நீங்கள் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து சிறப்பாக பண்ணிட்டீங்க ராஜகுமாரன் சார். ரொம்ப நன்றிங்க சார். ஆக்சுவலாக அண்டு பவித்ரன் சார் இந்த ஆப்கேலா ஐலஸா, ஜிம்கானா ஐலஸா, லாலாக்கு டோல் டப்பிமா சார், ஷோவில் இன்ன வரைக்கும் அந்த பாட்டு பாடி நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுறோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். ஆமாங்க சார். பகிர் சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் ஈவெண்ட் வந்தது. ஸோ முக்கியமாக இந்த நேரத்தில் எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அதாவது லைக் ஒரு வாட்டியும் வந்து சில கரெக்ஷனுக்காக பெங்களூர்லேருந்து வந்துட்டு போவார் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக சார் நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சார். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார். ஆக்சுவலாக வினோதினி மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். இன்னும் உங்களை வந்தோடனே ஒரு விஷயம் கேட்டால் நீங்கள் பாடுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். நீங்கள் நம்ம கூட சேர்ந்து பாடுங்க மேம், ப்ளீஸ் மேம். அப்படியே சாப்பிட போகலாம் மேம் நம்மலாம். ஜார்ஜ் அண்ணா கண்டிப்பாக, ஜார்ஜ் அண்ணா நம்மலாம் போயிட்டு வரலாம். ஆனால் மீசா ராஜ்குண்ணா நம்ம காமராஜ் அண்ணா ரொம்ப நன்றி. அந்த ஃபைட் மாஸ்டர் ஹீரோயின் மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் நம்ம சாங் டான்ஸ் ஆடி வேறு லெவலில் பண்ணிட்டீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். சின்ராயன் பிரதர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹீரோ எங்கன்னு தெரியல, அவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பாக ஒரு சின்னதாக வெளியே போயிருப்பார்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அண்டு எடிட்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ். டான்ஸ் மாஸ்டர் விஜய் பிரதர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கவிதா மேம்க்கு நல்ல பலத்த கரோஷம் கொடுங்க. ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிஆர்ஓ சக்தி சரண் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் முக்கியமாக வந்து இந்த ஆடியோ வந்து டிஓ வாங்கியிருக்காங்க, அது எங்களோட லக்கு தான். ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் வந்து ரீச் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தில் வந்து எல்லாரும் நடிச்சிருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு 2 பேரை வந்து சொல்லலை ஆக்சுவலாக. நான் சொல்லிட்டுமாண்ணே, பாண்டுரங்கன் சாரோட மாப்பிள்ள வந்து இந்த படத்தை மிகப்பெரிய ரோலில் நடிச்சிருக்காரு. விக்கி பிரதர் நல்ல பலத்த கரோஷம் கொடுங்க அவருக்கு. வாங்க ப்ரோ. அவர் கூட சேர்ந்து பாண்டுரங்கன் சன் சுரேஷும் நடிச்சிருக்காரு. வாங்க பிரதர், வாங்க நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க. வாங்க ப்ரோ. சைலண்டாக 2 பேர் தனியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ உட்காருங்க ப்ரோ, உட்காருங்க.
அண்ட் இந்த சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த படத்தில் அந்த பாப்பா தான் ரொம்ப ஹைலைட்டு, சைந்தவி பாப்பா. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க செல்லக்குட்டி, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. வாங்க நீங்களும் வாங்க, அப்பா கூட உட்காருங்க. ஸோ இந்த நேரத்தில் எல்லாரையும் நான் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். மற்றபடி நம்ம ப்ரெஸ் நீங்கள் இல்லைன்னா எதாவது சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த அண்ணா தில்லைண்ணா வணக்கண்ணே என்றும் இளமை அண்ணன். ஸோ எல்லாருக்குமே வந்து நீங்கள் நான் அதான் சொல்ல, நாங்களாம் ரொம்ப சாதாரண மக்களாக இருந்து நீங்கள் அழகாக எழுதுன அந்த விஷயந்தான் வந்து இந்த நிலைமையில் நாங்கள் நிற்கிறோம், இந்த வெற்றி பாதையில் நிற்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த குற்றம் தவிர நல்ல சிறப்பாக எழுதுங்க, நல்லா வந்திருக்கு படங்கள், சூப்பராக இருக்கு. முக்கியமாக வந்து இந்த படத்தில் அப்பா பாடியிருக்காரு. ரொம்ப பெருமையான விஷயம் அப்பா பாடுறது. அதை வந்து ரம்யா ரமேசன் பாடியிருக்காங்க, திவாகர் பாடியிருக்காங்க, அண்ட் ரோஷினி பாடியிருக்காங்க. முக்கியமாக வந்து அந்த சொன்ன மாதிரி வந்து முதல் பாடல் வந்து நம்ம பாண்டுரங்கன் சார் தான் எழுதியிருக்காரு. அப்பா அந்த வரிகள் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். அந்த 2 வரிகள் மட்டும் அண்ணன் சொல்லுவாங்கண்ணா. அந்த வரிகள் கேளுங்க, சூப்பராக இருக்கும். ரெடி 1 2 1 2 3 4. பொடு அடிய போல திரசங்கள் ஆயிரும், ஒட்ட ஓடிய போல ஒட்டடைகளாய், கொடி கொம்புல பழுத்தா போல கொடி திராட்சி ஆயிரும், வாயில பழுத்தா போல வெத்தலை பாக்கு ஆயிரும், அத்தனையும் நான் மறந்தேன்டா. ஏன் சல்லை விநாயகருக்கு சப்பானி இருக்கு எருக்கம்புவ நான் மறந்தேன்டா. பொடு வந்தானோ வந்தா ஜன குந்தனோ அள்ளி குடுறா சந்தோனோ சந்தோஷமா பூசி கொள்ளுங்கோ. அட அபியோர சபையில் இருக்கும் வாலிபர், எண்ணில் நிறைந்தவர், இலக்கணம் படித்தவர், தாடி மீச வளர்ந்தவர், பேரம் பேத்தி எடுத்தவர், சதுரவட்ட ஆனவர், அரியா சிறு நானுங்கோ. அட அரியா சிறுவ நானுங்கோ. எங்கட வந்த மந்தி தலைக்கு மேல ஓடுது பார் பவர் கிளாஸ் தந்தி, அதுக்கு என்ன பவர் மச்சான் இன்னும் ஒரு அவரு இடிய போகுது சவுரு, எடுத்த விட்டு நவுரு சாலங்கடி மெட்டு தானுங்கோ. கில்லடி ஸ்ரீகாந்த் அண்ணே பைசா கோரு மெட்டு தானுங்கோ. பண்ணாதடா கல்ட்டா காரி மூஞ்சி செங்கல்பட்டுல கல்நகர் 2 பரோட்டா ரொட்டி முட்டி தட்டி கையாங்காலையும் வெட்டி அனுப்பிடுவாங்க தொட்டி ஐசாலங்கடி மெட்டு தானுங்கோ. கிளடி பழனி பிரகாஷ் பைசா கோரு மெட்டு தானுங்கோ. அண்ணா வந்து இது மாதிரி ஒரு 10 பாடல் இன்னும் வச்சிருக்காரு. இன்னும் ஒரு 2 பாட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம் கம்போசிங். ஸோ அண்ணா அடுத்த பாட்டு ரெடிண்ணே. பழனி பிரகாஷ் பாட போறான்னு நினைக்கிறேன். அண்ணா வந்து நான் வேற யாரையும் வச்சு பண்றேன்னா அந்த குழந்தை ஒத்துக்கல, நான் தான் வந்து பேசுவேன், அடம் பிடிச்சி வந்து டப்பிங் பேச. ஆமாம், இந்த படத்தில் வந்து குழந்தை நான் சொன்ன மாதிரி சைந்தவி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டப்பிங் வந்து சில குழந்தைங்க நடித்து பழக்கம் இருக்கும். பாப்பாக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம். பட் டப்பிங் வந்து நாங்களாம் நினச்சோம், டேரக்டர்லாம் நினச்சாங்க, எல்லாரும் நினச்சாங்க டப்பிங் மட்டும் வேற பாப்பா வச்சு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. பட் குழந்தையே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் படத்தை கரவசம் கொடுங்க சொல்லிட்டு. அண்டு பழனி பிரகாஷ் அண்ணா சொன்னார், ரொம்ப அருமையான விஷயம் படம் சொல்கிறாரு. பாண்டுரங்கன் மனைவி இங்கே வந்திருக்காங்க, அக்கா எங்கள் அண்ணி வந்திருக்காங்க, மேடைக்கு வருமாறு அடைக்கிறோம் அவங்களுக்கு. அக்கா வாங்கக்கா. அவங்க வீட்டில் போய் சாப்பிட்ருக்கோம், அவங்க பாப்பா எல்லாரும் சேர்ந்து பரிமாறி இருக்காங்க சாப்பாடு. தினாண்ணே கலக்கிட்டீங்கண்ணா படத்தில், வேற லெவல்ண்ணே. தேங்க்யூண்ணே. இப்போ மாலை 2 பேரும் மாற்றிக்கிட்டோம். எல்லாரும் பேசிட்டு ஏதோ போனால் போகுது, மிச்சம் இருக்க நேரத்தை எனக்கு கொடுத்து பேச சொல்லிட்டாங்க. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். சினிமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பவர். இந்த மேடையில் பார்த்தா எங்கள் அண்ணன் புகழேந்தி அவர்கள் அரசியல்வாதி, நம்ம சுவாமிஜி ஆன்மீகவாதி, அப்புறம் இராணுவத்திலேருந்து ஒருத்தர் நடிக்க வந்திருக்கிறாரு, அப்புறம் மருத்துவத்துறை இருக்குது, எல்லா துறையும் இங்கே இருக்குது. இப்போ ஒரு காவல்துறைக்கு விழானா மேக்ஸிமம் காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க, அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கலந்துக்குவாங்க. ஒரு மருத்துவத்துறைனா மருத்துவர்கள் நர்ஸு அவங்க இருப்பாங்க, யாராவது சிறப்பு இருந்து இருப்பாங்க. இந்த சினிமா மாசனா மட்டும்தான் ஆன்மீகவாதி, அரசியல்வாதி, டாக்டரு, போலீஸு, இராணுவம்
எல்லாம் வருவாங்க. ஆமாம், ப்ரெஸ்ஸு அது நம்ம குடும்பம்ல அது. நாங்களாம் ஒரே குடும்பம். ஆமாம், நாங்கள் எல்லாமே சினிமா இல்லை முதல்ல, ப்ரெஸ்லாம் இல்லாமல். அது சினிமா ஒரு பவர். அண்ணன் புகழேந்தவர் சொல்லும்போது, இன்னைக்கு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறந்து 35 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கு சினிமா விழாவில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரை குறிப்பிடோம்னா அதான் மனிதன், மாமனிதன். அவர் சிறுவாக்கு அர்ப்பணிப்பு. இன்னைக்கு சொல்லும்போது எத்தனை பாடல்கள் சொன்னாங்க, அவர் படங்கள், கதைகள். நீங்கள் சொன்னீங்களே புகழேந்தி சார், கடைசி வில்லனை மன்னிச்சு வர்றது எம்ஜிஆர் மட்டும்தான் சார். நாங்களாம் சுட்டு கொண்டு விடுவோம், வெட்டி கொண்டு விடுவோம். நம்பியாரை கொண்டிருக்காரா, அசோகனை கொண்டிருக்காரா, வீரப்பா கொண்டிருக்காரா? சாவ விட மாட்டார், திருத்தி மனுஷன் ஆக்குவார். அவர் தான் ஹீரோ, அவர் தான் கதாநாயகன். ஹீரோ நடிக்கிறது வேற, கதாநாயகனை வாழ்றது வேற. கதையில் வந்து கதாநாயகங்கிறது அப்படி இருக்கும். இன்னைக்கு எம்ஜிஆர் பற்றி பேசுகிறோம்னா, நான் வந்து அது 30 வருஷம் பார்க்குறேன், 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷனை பற்றி பேசிக்கிருக்கோம். அப்போ அவர் ஆழமாக விதையை போட்டு போயிருக்காரு நம்ம சினிமாவுக்கு. அந்த விதைக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றி அதில் பூ பறிக்கிறோம், இலையை பறிச்சு இன்னைக்கு படிச்சுக்கிருக்கோம். எம்ஜிஆரோட பிரதிபலிப்பாக எந்த கதையும் பண்ண முடியாது. குற்றம் தவிர்ங்கிறதும் அதெல்லாம் வரும், நம்ம கொஞ்சம் மன்னிக்காம போட்டு தெரிக்கிறோம், அவ்வளோதான். அப்புறம் இங்கே எங்கள் தினா ரொம்ப வருத்தப்பட்டார், கதாநாயகி ஆரத்தியா பேசலை அப்படின்ட்டு. அவங்க ஆமாம் அதான் அது நான் அது என்ன ஒரு சின்ன ரகசியம் இருக்குது. நல்லா இருக்கீங்க மேடம், நல்லா கலையாக இருக்கீங்க, நல்லா டான்ஸ் ஆடிக்க சூப்பர். ஆமாம், ஏன்னா நீங்கள் டான்ஸ் ஆடில் ரசித்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, நாங்கள் மெய் மருந்து ரசித்தோம், நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க். ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணை பார்க்கும்போது எதுவுமே தோணுன்னு வச்சுங்களேன், அவங்க கலகலன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஏதாவது தோணுச்சுன்னு வச்சுங்க, பேச மாட்டாங்க. இதுதான் ரகசியம். சென்றாயிட்ட வந்து காமெடி பேசி கலகலாம் பேசியிருக்காங்கன்னா ஒன்றும் தோணலை. கதாநாயகன் ரிஷிட்ட வந்து கலகலவாக பேசியிருக்காங்க, ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்களாம். ஏன்னா ஹீரோ பார்த்து ஒன்றும் தோணலை. ஆனால் தினா பற்றி எதுவும் தோணி இருக்கு. பெண்களுக்கு ஆணை பற்றி ஏதாவது சின்ன ஒரு புள்ளி தோணினாலோ பேச மாட்டாங்க. அது இன்னொன்று இருக்குது, பொது மேடையில் பேசாத மாதிரி நடிப்பாங்க, அது ஒன்று இருக்குது. சென்றாயன் பொது வழியில் ஏதாவது யார் என்னாச்சும் பரவாயில்ல பேசியிருப்பாங்க, நம்ம நினச்சக்கூடாது, கண்டுபிடிச்சிடக்கூடாது, அது ஒன்று இருக்குது. அப்படி பேசாமல் இருப்பாங்க. இல்லைன்னா சரி, பல வகை இருக்குது. தினாவிட்ட ஒன்று மூச்சு பார்த்து பயம் இருக்கலாம், இல்லை ஏதாவது தோணி இருக்கலாம் என்ன. அதனால் தினா வந்து ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஒரே ஒரு சொல்கிறேன், சீக்கிரம் ஹீரோ ஆயிருங்க, எதுக்கு சும்மா போய்ட்டு. இப்போ அதான் ட்ரெண்டு இப்போ. அதனால் ஆரத்தியா தினாட்ட 4 பேசிடுங்க, பாவம் நடித்தவருக்கு சம்பளம் பரவாயில்ல, நீங்கள் பேசாத பெரிய குறையாக இருக்குது. இந்த குற்றம் தவிர அந்த குற்றத்தை தவிர்த்துருங்க. அடுத்து சென்றாயன் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். கர்நாடகா போனேன், ஒரு 10-15 கன்னட வார்த்தையெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போனேன் அப்படின்னாரு. அங்கே போனால் தமிழ் பேசுகிறாங்க, தெலுங்கு பேசுகிறாங்க, மலையாளம் பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க அப்படின்னாரு. என்ன சொல்ல வரான்னு தெரில. எல்லோரும் 4-5 மொழி கற்றுக்குன்னு சொல்ல வரான்னு தோணுது எனக்கு. அதானே சொல்லுங்கள், அப்போ ஓப்பனாக சொல்லுங்கள். நம்ம பிழைக்கணும்னா 4-5 மொழி கற்றுக்குவோம். ஓகே. மும்மொழி ஆதரவு வச்சுட்டாரு சென்றாயன், அவ்வளோதான் மேட்ரு. நான் டைட்டில் வந்துடும், மும்மொழிக்கு சென்றாயன் ஆதரவு அப்படின்ட்டு. நான் சொல்ல, நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே. அடுத்து நம்ம சபைநாயகன், இசைநாயகன், ஆமாம் எங்கள் இதய நாயகன், வெற்றி நாயகன், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு புத்துணர்ச்சி நாயகன், எத்தனை நாயகன் அவருக்கு போடலாம். அவர் தான் எங்கள் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். எல்லாம் சொன்னாங்க ஆடினார்னு. ஆமாம், நம்ம போலேருந்து ஒரு ஆட்டத்தை ரசிச்சிருக்காரு. அதில் அவங்க பல ஆட்டத்தை ரசிப்பாங்க, சில ஆட்டத்தை கண்டிப்பாங்க, சில ஆட்டத்தை ரசிப்பாங்க. உங்களை ரசிச்சிருக்காங்க. ஆனால் புள்ளேந்தி சார் அது ஃபஸ்ட்டு ஆட வச்சது நான் தான். அது யார் கூட? விஜய் சார் கூட. ரிப்பப்பரி நீ ஆரம்பிச்சிய, அங்கே ஆரம்பிச்சது ரிப்பப்பரி போயிட்டே இருக்கணும். ஆமாம், ஆனால் என்ன அவர் ப்ரொடியூசரை வந்து கதாநாயகன் நடிச்சார்.
இடிச்சு ஆடுறாரு. புடிச்சு கூட ஆடும்போது இப்போ இடிச்சு ஆடுறாருன்னா ஒரு கதாநாயகி கூட ஆட விட்டது என்ன ஆயிருக்கும்? அவர் பிடிச்ச சாயிறாரு. அவர் காமராஜ் அப்பப்போ காப்பாத்தினார். பிடிச்சி விழுந்துடாம அவர் அப்பப்போ மிலிட்ரி மேன்ல நாட்டை காப்பாத்துறது போய் இப்போ பிடிச்சிட காப்பாற்றிருக்கார் அவர். ஆமாம். நான் வந்து ஒரு இராணுவத்திலிருந்து நடிக்க வந்திருக்க காமராஜருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கைது சார். ஏன்னா இந்தியாவிலேயே நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்த மக்களும் எல்லா குடிமகனும் நம்ம வந்து வணங்க வேண்டிய ஆள் யாருன்னா இராணுவ வீரர்கள். நம்ம எங்கேயோ இருக்கோம், அவங்க எங்கேயோ நம்மளை காப்பாற்றிக்கிருக்காங்க. எப்போ என்ன வரும், எப்போ வார் வரும், எப்போ சண்டை வரும், எப்போ எவன் சுடுவான், அது அந்த வாழ்க்கைக்கு போயிட்டோம்னா நம்மளாம் ஒன்றும் இல்லை, அனுப்பிட்டு சார். நம்மளாம் சந்தோஷம் சினிமா பார்த்து சினிமா பண்ணிக்கிட்டு மியூசிக் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இதுதானே ஜாலியாக இருக்கும். கம்பல்சரியில் நாங்கள் ஆட ஆட்டோமா, நாங்கள் ஆட ஆட்டமே இவங்க ஆடிட முடியாது. என்ன அவ்வளோ நாங்கள் ஆடிட்டோம் எல்லாமே. உட்காருங்க காமராஜ் சார். வணக்கம் சார். காமராஜ் சார் ரொம்ப நன்றி சார். சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. ஓகே. அப்புறம் ஸ்ரீகாந்த் உட்காந்துருங்க. திருப்பதி சிவகாசிக்கிட்டு பயங்கர பரவாயில்ல போயிட்டார். அதுக்கப்புறம் தருமபுரி கமிட்டாரோம் எல்லா மியூசிக் டேரக்டரும். அப்போது ஒரு பக்கம் மலேசியாவுக்கு போயிடறாங்க கம்போசிங்க்கு, ஒரு பக்கம் சிங்கப்பூர் கம்போசிங் போயிடறாங்க, அப்போ ஒரு குரூப்பு பாங்காக் போயிடுது. இப்படியே போய்கிட்டு இருக்கு. இவர் குழந்தை பாவம் ஏங்குது. தருமபுரியில் சொன்னார், சார் நம்ம இப்படி மாதிரி இங்கே மலேசியா சிங்கப்பூர் பாங்காங் கம்போஸ் போகலாமா சார்? போகலாம். அவர் தருமபுரியிலே பிட்ட போட்டார் போகலாம்ட்டு. தருமபுரி பயங்கரமாக ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. எங்கேயும் டைம் இல்லை எனக்கு. விஜயகாந்த் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து தேர்தல் வரப்போகுது. வாங்கண்ணே எங்கே காரைக்குடியில் எனக்கு ஷூட்டிங். எப்படி காரைக்குடி வறண்ட பூமியா, தோரெலாம் சுருங்கிடும் அப்படியே. இது குழந்தை ஏசியில் வளர்ந்த குழந்தை. அங்கே வரவழைச்சு கேரவனில் உட்கார வச்சு இது பிரேக்கில் சாப்பிட்டு அந்த பிரேக்கில் உட்காந்து ஒரு 3 சாங்கு டியூன் பண்ணோம். காரைக்குடியில் பண்ணோம். அத்தனை ஹிட்டு. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சுது சார். அடுத்த படமாவது நம்ம பாங்காங் பார்க்கலாம் அப்படின்னு பழனி படம் பூச்சி போட்டோம். இவர் நினைக்கிறார் பழனி பாங்காங் போயிடலான்ட்டு. எனக்கு என்ன படம் பேர் பழனி, இது கம்போசிங் பழனியில் தான். அப்படி பழனி கூட்டி போயாச்சு. பழனி கூட்டி போய் அங்கேயே ரூம் போட்டு பழனி மலை அடிவாரத்துலேயே எல்லா சாங்கும் அங்கேயே கம்போசிங் முடிஞ்சிச்சு. வரும்போது பஞ்சாமிர்தம் சித்தனார் ஊதிலாம் வாங்கி கொடுத்துட்டு அது புள்ள ஏங்கி பார்க்குது. சரி ஓகே சார். அப்போ சார் சாங் முடிச்சா சார்? எல்லாம் முடிஞ்சு. ஓகே ஓகே அன்ட்டார். அடுத்து திருவண்ணாமலை. அப்போ அப்படியே இவர் போய் விட்டார். அவங்க கூட அசன் இருக்குல்ல, சார்கிட்ட கேளுங்க. அவங்களும் சார் வெளியே போயிடுவோம் சார், வாங்க அங்கே இங்கே போயிட்டா நல்லா ஃப்ரீயாக இருக்கும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்குமே, நான் அப்படி ஃப்ரீயாக இருக்கிறது. சரி ஓகே. திருவண்ணாமலையும் பூஜை போட்டாச்சு. இங்கே கம்போசிங் ஆரம்பிக்கிறோம். எங்கேன்னு ஸ்ரீகாந்த் குழந்தை ஏங்கிட்டு இருக்கு. திருப்பி எனக்கும் அதே மைண்டு தான். டைட்டில் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை தான் கம்போசிங் அப்படின்னு. சரி ஓகே. காரில் ஒன்றா தான் போகிறோம், திருவண்ணாமலை நோக்கி போகிறோம். இங்கே வெற்றிங்கிறாருல அங்கே அப்புறம் அந்த எனர்ஜி போச்சுங்க. ஃபஸ்ட்டு சொன்னாங்களே அவர் ஃபேஸில் வாட்டத்தையே பார்த்ததில்லைன்ட்டு நான் பார்த்துருக்கேன். பேங்காங்கில் ஆசைப்பட்ட ஒருத்தனை கொண்டு திருவண்ணாமலை கூப்பிட்டு போகிறோம்ல, அவர் மைண்ட் என்ன வச்சுன்னா சரி கிரிவலம் போகிறதுக்கு திருவண்ணாமலை போகலாம், கம்போசிங் எதுக்கே திருவண்ணாமலை அங்கேயே கூட்டி போய் இல்லைன்னா போகும்போதே 2 சாங்கு டியூன் முடிஞ்சு வச்சு. என்னடா அது ஓகே அவருக்குன்னா இங்கே போகும்போது காரில் போய் வேலை வாங்கிறானேவன் அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே போய் அங்கே முடிஞ்சு ஒரே நாள் தான். இங்கே ஒரே நாளில் எல்லா சாங் முடிச்சுட்டு கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு திருப்பி வர்றோம் அப்படியே. அதனால் ஸ்ரீகாந்தாவுக்கு நான் இந்த மாதிரி நிறைய குற்றம் செஞ்சிட்டேன். குற்றம் தவிர ஏன்னா நம்மளும் சில குற்றத்தை எங்கேயும் தவிர்த்துறோம்ல. ஆமாம், நம்ம நினைக்கிறோம் குற்றம் தவிர அடுத்துன்னு சொல்லிக்கிருக்கோம். அங்கே தான் நம்ம திருந்தாமல் இருக்கோம். குற்றம் தவிர நீ கொடுத்து நீ ஏமாத்துறியா, நீ ஏமாத்தாத. குற்றம் தவிர நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டியா, நீ ஏமாத்தாத. குற்றம் தவிர நீ பணத்தை கொள்ளையடிச்சிட்டியா, கொள்ளையடிக்காத. அடுத்தவனுக்கு தான் சொல்லியிருக்கான். குற்றம் தவறுங்கிறது நமக்கு.
நமக்கு அது நம்ம ஒரு குற்றம் செஞ்சுட்டா அதை நம்ம தவிர்க்கணும். அடுத்தவன் தவிர்ப்பான், அப்படி அடுத்தவன் தவிர்ப்பான்னா நம்ம திருந்தவே மாட்டோம், நம்ம வாழ்க்கை உயராது. குற்றம் தவறு அப்படிங்கிறது நம்மை நாம் திருத்திக் கொள்வது, நம் தவறை நம்ம உணர்ந்து அதை தவிர்த்து கொள்வது, இதுதான் குற்றம் தவிர. இந்த படம் சாங்ஸ், நான் நிறைய ஆடியோ லான்ச் வரேன்ல, நிறைய சாங் பார்க்குறேன் ஸ்ரீகாந்த் சார். என்னடா நம்ம படம் சாங் மாதிரி ஒன்றும் இல்லையே, நம்மளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல, அப்படி இருந்தது. இங்கே வந்து பார்த்தேன் அம்சவழி சாங், ஆஹா நம்ம ஸ்டைல் அடிச்சிருக்காப்புலையே சூப்பர் அப்படின்னு ஒரு தெம்பு வந்துச்சு. அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஸ்டைல் சாங் வந்திருக்கு, ஒரு சந்தோஷம். அம்சம் நல்லா அம்சம் ஆடிருந்தாங்க. ஆமாம், உங்களுக்கு தான் ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஈடு கொடுத்துருந்தாரு. 2-3 இடத்துல லிப்பை விட்டார், உங்கள் ஹிப்பை பார்த்துட்டு அவர் லிப்பை விட்டார். இனிமேல் ரிஷி அவருக்குலாம் ஹீரோயின் ஹிப்பை பார்க்காம டான்ஸ் பண்ணி வைங்க, இப்போ அவங்க லிப்பை விட்டுறாரு போவோம். ஆமாம், அதனால் ஆடிருந்தீங்க. அந்த அடுத்த சாங்கு நம்ம ப்ரொடியூசர் தயாரிப்பும் நானே, பாடலாசிரியரும் நானே, நடிகரும் நானே, டான்ஸரும் நானே, எல்லாம் நானே நானே நானே, எல்லாருக்கும் சம்பளம் பாய்க்கலாமல் கொடுப்பவும் நானே. நான் பாட்டு ஃபஸ்ட்டு ஸ்ரீகாந்த் சார் ஃபஸ்ட்டு நான் பாட்டு எழுதும்போது எனக்கு என்ன கண்டனங்கள், இவனுக்கே அந்த வேலையில்லாத வேலை, டைரக்டர் என் பாட்டு எழுதுறான் இவ்வளோ இதை நீங்கள் தான் பேசுனீங்க. அப்புறம்னா இந்த பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டீங்க, என்னைய இன்னைக்கு ஹீரோ பாட்டு எழுதுறாங்க, டைரக்டரும் பாட்டு எழுதுறாங்க, இந்த புடிசன் பாட்டு எழுதுறாரு, நாளைக்கு கதாநாயகன் பாட்டு எழுதுவாங்க, வருவோம் நாங்கள். ஆனால் இன்றைக்கே வளர்ச்சி தான், எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது, யாருக்கும் திறமை இருக்கோ. எப்படி கண்டுச்சுன்னா சும்மா இல்லை திறமை. அவர் 2 லைன் பாட சொன்னார், அவர் ஃபுல் பாட்டு பாடிட்டார். பாட்டு ஊறி போயிருக்கு அவருக்குள்ள. வாழ்த்துக்கள் சார். இன்னொரு குற்றம் தவறுங்கிறது இப்போ உள்ள நம்ம என்ன பண்ணோம், இந்த பாடம் கண்டிப்பாக ஹிட்டாகும், எல்லா அம்சமும் இருக்குது. இதில் குற்றம், இன்னொரு குற்றம் இருக்குது, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இல்லை தீதுன்னு போட்டிருக்கு. 2 மிஸ்டேக், ஒன்று ஸ்ரீகாந்த் பேர் போடலை, ஓகே. அடுத்து தீதும் அப்படி இருக்கு, தீதும் போட்டிருக்கு. அந்த குற்றம் தவிர இதுதான் நம்ம குற்றத்தை நம்ம தவிர்த்துக்குங்கிறது, இதுதான் ஓகே. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதை தவிர்த்துருங்க டிசென்டை சொல்லி. அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் இசை உங்களுக்கு என்ன பட்டம், உங்களுக்கு ரெண்டு இருக்கு, இசையை பயில்வான், அப்படிதான் கற்றுக்கணும். இசை நீ கற்றுக்கிட்டே இருங்க, அதெல்லாம் பயில்வான்ல இசை பயில்வான், அவன் இன்னைக்கு கற்றுட்டே இருக்கான், அந்த மீனிங் தான். அப்போ இசை பயில்வான் ஸ்ரீகாந்த் ஏவா, ஓகே, அதையும் போட்டுருங்க. அப்போ நிறைய படங்கள், இப்போ எனக்குள்ள சில குற்றங்கிற, நான் எனக்கு பட்ட குற்றம் அப்படின்னா, நான் மேக்ஸிமம் எல்லா படங்களும் தேட்டரில் பார்த்துக்கலாம். திரையரங்குலாம் ஃபேன்ஸோட பார்க்குறது தான் நமக்கு தெரியும். சில படங்கள் விட்டு போகும், அப்போ அந்த ஓடிடி தளத்தில் பார்க்குறது. அப்படி சில படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு குற்ற உணர்வு, இந்த படத்தை நம்ம தேட்டரை பார்க்காம போயிட்டோமே. அதில் ஒன்று பார்க்கிங் படம் தேட்டரில் பார்க்கல, ஓடிடி ப்ராப்ளம் பார்க்குறோம், சரி என்னடா இந்த படம் தேட்டரில் பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்த படம் ஒன்று யமகாதை, சூப்பர் படம் சார். பார்த்துட்டு என்னடா இந்த படத்தை தேட்டரில் பார்க்க விட்டோமே அப்படின்னு ஒரு குற்றம். யமகாதை நல்ல படம், யமகாதை. அது என்னன்னா எல்லாம் புதுசு, ஆர்டிஸ்ட்டு, ஹீரோயின், அப்பா கேரக்டர், அம்மா கேரக்டர், மாமா கேரக்டர், தாய் மாமன் கேரக்டர், எல்லாம் புதுசு. ஆனால் ஒருத்தர் கூட புதுசுமா தெரியல, அவ்வளோ ஏதாவது நடிப்பு. அது காரணம் அந்த இயக்குனர் சிறந்த இயக்குனர், அவன் சிறந்த இயக்குனர். ஒரு சாதாரண ஒரு புதுமுகத்தை கூட அவங்களுடைய யதார்த்தம் நடிப்பை வாங்குறதுக்குள்ள அங்கே தான் சிறந்த இயக்குனராக வருவான். அவன் யமகாதை ஒரு நல்ல படம். அது மாதிரி இருகப்பட்டு, அது தேட்டரில் பார்க்கலாம், எங்கேயும் மிஸ் ஆகி போச்சு. ஓடிடி பார்த்து நான் திருப்பி அதே நான் நாளையோட நம்ம ஓடிடி படத்தை பார்த்தேன். இப்போ லைஃப் பாயெல்லாம் பார்க்கணும். இப்போ உள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனைகள், ஏன் பிரச்சனை வருது, எப்படி டைவர்ஸ் எப்படி போடுறாங்க, அப்படி இருக்கும் சீன்ஸ். இதெல்லாம்
நல்ல படங்களை தியேட்டரில் பார்க்காதது ஒரு குற்றம். அந்த குற்றம் தவிர ஒரு நல்ல படம்னு எங்கள் மீடியாக்கள் சொல்லிட்டா, ஏன்னா நானும் கொஞ்ச நாளாக கவனிச்சுட்டு வரேன், நம்ம மீடியாக்கள் வந்து நல்ல படத்தை தூக்கி கொண்டு வர்றாங்க சார், தூக்கி வச்சுறாங்க சார். நான் கெஞ்சிய மாட்டேன் எப்பவுமே, நீங்கள் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க, நீங்கள் இந்த படத்தை இது பண்ணுங்க, நான் சொல்ல மாட்டேன் பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, பண்ணிக்கிறதுக்கு நான் கூட சொல்லணும். ஆனால் எங்கள் மீடியாக்கள் சரி, அது சரி, சிலது இருப்பாங்க, அது நீங்கள் தெரியும், சிலதை விட்டுருங்க. அது சில சினிமா நாசம் பண்ணுறது, சினிமாவில் வளர்ந்து சினிமா நாசம் பண்ணுறதுன்னு சில வாய் இருக்குது, அந்த வாயில் நம்ம தவிர்த்துருவோம். நல்ல மீடியாக்கள் நல்ல பண்ணாங்க. அப்படி ஒரு புஷ் பண்ணும்போது தயவுசெய்து அந்த படங்களை தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் பார்க்காம நீங்கள் டிவியில் பார்த்துக்கலாம்னு அந்த குற்றம் செஞ்சிடாதீங்க, அந்த குற்றம் தவிர. அதே மாதிரி இந்த குற்றம் தவிர படத்தையும் நீங்கள் தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் தேட்டரில் பார்த்துட்டு அது சப்போர்ட் பண்ணுங்கள், பார்க்காம குற்றம் செஞ்சிடாதீங்க, அந்த குற்றம் தவிர. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், சினிமாவை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இந்த தயாரிப்பாளர் பாண்டரங்கன் சாரை பற்றி எல்லாருமே சொன்னாங்க. அவர் எப்படிப்பட்டவருங்கிறத சொல்லணுன்னா, இந்த படத்து ப்ரமோஷனுக்கு படத்தில் நடித்த அத்தனை பேரும் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இங்கே எங்கேயாவது உட்காந்துருப்பாங்க, துணை நடிகர்கள், சக நடிகர்கள்லாம். அந்த அளவுக்கு அவர் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுதுன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் வெகு சிறப்பான ஒரு தயாரிப்பாளர் தான். தமிழுக்கு இப்படி ஒரு தயாரிப்பாளர் வந்திருக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எங்கள் இயக்குனர் குடும்பத்தில் இன்று ஒரு சகோதரராக இணைந்திருக்கும் ஜனார்த்தனன் அவர்கள், கஜேந்திரன் அவர்கள், சாரை சொல்லிட்டேன் நான், பாட்டுறேன் சார், கஜேந்திரன் அவர்கள், அவரை பற்றி எல்லாருமே இங்கே வந்திருக்கும் போது வந்து ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அதில் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் வந்து ஸ்கிரிப்ட் இல்லாமல் எடுத்திருக்காரு அப்படின்னு. ஸ்கிரிப்ட் இல்லாமல் எடுக்கிறது தான் வந்து உண்மையிலே வந்து அவர் படத்தை உள்வாங்கிட்டார், படத்தை மனசில் வச்சுருக்காரு, அதை அப்படியே வெளியில் காட்டிகிட்டு இருக்காருங்கிறது தான். ஸ்கிரிப்ட் இல்லாமல் எடுக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது. அதில் எவ்வளோ தூரம் அவர் இன்வால்வ் ஆகியிருக்காருங்கிறது வந்து அதுலேருந்தே நமக்கு தெரியுது. படத்தின் கதாநாயகன், கதாநாயகி அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. ரிஷி அவர்களுக்கு ஒன்று தான் சொல்லணும், அதாவது வந்து வில்லனாக இருந்து ஹீரோ ஆனவங்க தான் இன்றைக்கி சூப்பர் ஹீரோஸ். நீங்கள் இன்றைக்கி வில்லனாக இருந்து ஹீரோவாக மாறி இருக்கீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறது. நம்ம பாண்டரங்கன் சார் வந்து இப்படி ஒரு அற்புதமான அமைப்பு, அதாவது வந்து சினிமாவையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக இந்த மேடையில் இணைத்திருக்கிறார்கள். ஐயா வந்து இங்கே இவ்வளோ சிறப்பு பண்ணதுக்கு வந்து உண்மையிலே நம்புகிறேன். நான் சினிமாவை வந்து என்னுடைய கடவுளாகவும் என்னுடைய தெய்வமாகவும் தான் இன்றைக்கு வரைக்கும் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா சினிமாவை மட்டும்தான் நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வேறு எதுவும் தெரியாது. சினிமா விட்டா எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகம் சினிமா. அதுக்கு நீங்களாம் வந்து வாழ்த்தும் போது வந்து அவர் சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக சொன்னார். சினிமா நிகழ்ச்சிகள் தான் நான் வந்து அதிகமாக கலந்துக்கிறேன், ஆன்மீக நிகழ்ச்சிகளை விட. இங்கே தான் எனக்கு நண்பர்கள் அதிகம்னு. சினிமாவும் ஆன்மீகத்தையும் இணைத்ததற்கு மீண்டும் நம்ம தயாரிப்பாளருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். 2 நிமிஷம் தான் சொன்னாங்க. ஸ்ரீகாந்தை பற்றி வந்து நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா ஸ்ரீகாந்தை வந்து அவர் கீபோர்டு வாசிக்கிற காலத்துலேருந்து வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பாவோட உட்காந்து, சித்தப்பா அவங்க எல்லாருமே உட்காந்து, அவரும் ஒரு கீபோர்டிஸ்டாக வருவார். எங்கள் படங்களுக்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு அசுரத்தனமான வளர்ச்சினா அவருடைய அசுரத்தனமான உழைப்பு தான் அதுக்கு காரணம். அற்புதமான ஒரு உழைப்பாளி. எதை பற்றியுமே, அதாவது வந்து எவ்வளோ ஒரு எளிமை, எவ்வளோ ஒரு சிம்பிளிசிட்டி, பழகிறதுக்கு அப்படி ஒரு இனிமையானவர். நீங்கள் வந்து நல்லா தாராளமாக வந்து இது டியூன் நல்லா இல்லை ஸ்ரீ வேறு போடு அப்படின்னா அடுத்த 5 நிமிஷம் அடுத்த டியூன் கொடுப்பாரு. அது இல்லையா மறுபடியும் கொடுப்பாரு. அந்த மாதிரி வந்து தான் செய்யும் தொழிலை நேசித்து, அவர் முகத்தில் என்னைக்காவது நீங்கள் அந்த சிரிப்பு இல்லாமல் அவரை பார்த்துருக்கீங்களா பாருங்கள். சிரித்து அந்த சந்தோஷத்தோடு தான். ஏன்னா அவர் இருக்க இடமே அந்த கலாட்டா எல்லாமே இருக்கும். வெற்றி வெற்றின்ற வார்த்தையை சொல்லி அவர் வெற்றி கொடியை நாட்டிக்கொண்டே இருக்கின்றார். வாழ்க ஸ்ரீ, மேன்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி வரணும். இந்த படம் வெகு சிறப்பாக வந்திருக்கிறது. நடித்தவங்க எல்லாருமே வந்து ஒரு காட்சியை பற்றியும் வந்து ரொம்ப விவரமாக சொன்னாங்க.
குற்றம் தவிர்னு சொல்லிட்டு கடைசியாக அவரே ஒரு டமால்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுடுறாரு. குற்றம் தவிர்னு சொல்கிற ஒருத்தரே ஒரு குற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு தூண்டி இருப்பார் என்றால் அந்த வில்லன் எந்த அளவுக்கு அதில் செயல்பட்டு இருப்பார் என்பது நமக்கு தெரியுது படத்தை பார்க்கும்போது. ஏன்னா அவர் சுடுறதை வந்து நம்ம ஏற்றுக்கிறோம். ஏற்றுக்கும் போது என்னென்னா நிச்சயமாக அதை விட பெரிய விஷயம் எதையோ உள்ளுக்குள்ளே சொல்லியிருக்காருன்னு. இதில் நடித்திருக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும், படத்தை தயாரித்திருக்கும் பாண்டரங்கன் சார் அவர்களுக்கும் அருமையாக ஒரு குத்தாட்டம் போட்டிருக்காருங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக நம்ம எல்லோரும் ஒரு கிளாப் பண்ணியே ஆகணும். அதாவது ஷாக் ஆகிடுச்சு, அற்புதமாக. அதை விட அதிர்ச்சி என்னன்னா பாடல் அவரே எழுதியிருக்காரு. நாங்கள் அற்புதமான பாடல்கள், அற்புதமான வரிகள். அந்த அம்மா பாட்டு சூப்பர் ஸ்ரீ, அது அதல்ல பாட்டு அருமை, நல்ல பிரமாதமாக எழுதியிருந்தீங்க. பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது. படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நண்பர்கள் அனைவரின் பொறுப்பு. படத்தை எல்லாரும் திரையில் பார்ப்போம். நிச்சயமாக இந்த படம் இறைவன் அருளாலும் உங்களை போன்ற ரசிகர்களின் ஆசிகளாலும் அன்புகளாலும் மாபெரும் வெற்றி படமாக அமையும். நன்றி, வணக்கம்.